வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு பாருங்க, நான் சிம்பிளான பேச்சுலர் செய்யற சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கேன். இதை சோம்பேறி சிக்கனும் சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க, நான் எப்படி செய்யறது இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. இன்னைக்கு கடாயை அடுப்புல வைக்காதீங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. சோம்பு பொடியாக்கி வச்சிருக்கோம், அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் மேல போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், சின்ன தக்காளி. அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு லெமன் கட் பண்ணி புழிஞ்சிக்கலாங்க. இது இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ அடுப்புல எடுத்து வச்சு நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இப்போ அடுப்புல எடுத்து வச்சுட்டோங்க. இப்ப நம்ம ஒரு கலர் கலரிக்கலாம். நம்ம இப்ப நல்லா கலரி விட்டுக்கலாம். என்ன சொல்லணும், கொதிச்சு வருது, நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வேகணும், மசியணும். இந்த பேச்சுலர்லாம் அப்படி பிச்சுட்டு உதறதுக்குள்ள நம்ம இந்த குழம்பு விட்டுலாங்க. கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க. நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமா ஊற்றிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்ப இது நல்லா கொதி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துச்சுங்க. நான் சிக்கனை மஞ்சாத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி வைக்கலாங்க. நல்லா இது கொஞ்சம் சுண்டட்டும். சுண்டுச்சுன்னா நல்லா சிக்கனும் வேகும். நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க அடுப்பு. இப்போ சிம்மில் வச்சு இப்போ மூடிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா சிக்கன்லேயே வெந்துச்சுன்னா நிறைய தண்ணி விடும். ஆனால் நம்ம இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க தேவையில்ல. நம்ம அதனால அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. சிக்கன் நிறைய தண்ணி விடும். நான் கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தினேன். இப்போ எவ்வளவு இதுவாயிருக்கு பாருங்க. பாருங்க சிக்கன் பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க. இது இப்போ இட்லி, தோசை, சப்பாத்தி, வேணா ஒயிட் ரைஸ் கூட நீங்க சுட சுட சாதம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த பேச்சுலர் பசங்க உடனே இதை செஞ்சிடலாங்க. இந்த சிக்கனை, சோம்பேறி சிக்கனை சீக்கிரமா ஒரு 5 மினிட்ஸ்லயே ஆயிடும். நீங்க எப்படி இருந்து இது இன்னும் ஃபைனலா பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். சுண்டின பிறகு நம்ம பார்க்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி போட்டு நல்லா கலரிடலாங்க. அப்பதாங்க அதனுடைய சொந்த நல்லா இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.